أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome one and all to the 29th session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ஒரு ரிமைண்டர், நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பேரை நம்ம கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவும் மனசுக்குள்ளேயே சொல்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்புறம் இந்த செஷன் போகும்போது யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கேட்டிங்கன்னா அது கூட ஏற்றமாக இருக்கும். ஸோ இன்ஷால்லா நம்ம போன செஷனோட ரீகேப் பார்ப்போம். ஸோ நம்ம போன செஷனில் இந்த ஹிஜ்ரா சாப்டரோட கண்டினியூஷனை பார்த்தோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்சார் வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயினாக சல்மான் சொல்லிட்டு ஒரு சஹாபியை பற்றி பார்த்தோம். சல்மான் அல் ஃபாரிசி. அவங்க ஒரு ஜொராஸ்ட்ரியன் பேரண்ட்ஸ்லேருந்து பிறந்து அவங்க கிறிஸ்டியனாக மாறி அப்புறம் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணி அவங்க ரிலிஜனை லேர்ன் பண்ணணும், இந்த கரெக்ட் ஒரிஜினல் ட்ரூ ரிலிஜனை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஊர் போன இடத்துல அப்போ அவங்க ட்ராவல்ஸில் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த 2 லாவா ட்ராக்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு நபி கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படியாச்சும் அந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் ட்ரை பண்ணுறாங்க. பட் வேறு வழியில் என்ன ஆகுதுன்னா அவங்களை ஏமாற்றி ஒரு ஸ்லேவாக மாறிடுறார் அவர். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பியூட்டி என்னென்னா அவங்க ஸ்லேவ் ஆனாலும் அப்படியே கை மாற்றி கடைசியில் அந்த யத்ரிபுக்கே ரீச் ஆயிடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஓனர் ஒரு ஜூவாக இருந்தார். ஸோ அந்த கூபாவில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக வந்து லேண்ட் ஆயிருக்காங்கல்ல, அப்போது இந்த ஜூ சல்மான் ரலியல்லாஹு ஜூ ஓனர் அவருக்கு கூபாவில் ஒரு கசின், அவர் ஒரு ஜூவாக இருந்தார். அவர் இந்த மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு நபி வந்திருக்கான்னு சொன்னேன். அதோட சல்மான் ரலியல்லாஹுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க, சில விஷயங்கள் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 38th சாப்டர் என்ட்ரி இன்டு மதீனா பார்த்தோம். அதில் எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூபாவை முடிச்சுட்டு 3 நாளில் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி மதீனாக்கு போகிறாங்க. ஸோ மதீனாவில் போய் அவங்க கேமலில் போகிறாங்க. அவங்க கேமலில் போகும்போது நிறைய மக்கள்லாம் எங்களோட உங்களோட தங்கன்னு சொல்கிறாங்க. பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, இல்லை கேமல் எங்கே போய் நிற்கிதோன்னு சொல்லிட்டு அதோட அந்த கேமல் அப்படி கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் நின்று அந்த இடத்துல இறங்கியது. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இந்த இடம் யாரோட இடம்னு கேட்டு அது 2 ஆர்ஃபன் சன்ஸோட இடமா இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமான விலையை பேசி அதோட அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. இப்போ நம்ம இன்றைக்குள்ள செஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த லைஃப் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதுல்ல, நவ் வி ஹவ் பீன் சீயிங் எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் இஸ்லாம், எப்படி பீப்புள் ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ், அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை எஸ்கேப் பண்ணாங்க, பர்சிக்யூஷன் எஸ்கேப் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். நவ் இப்போ மதீனாக்கு வந்தாச்சு. இது மதனி எரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த எரா எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, now you will be seeing a very very different style of Rasul sallallahu alaihi wasallam. இது வரைக்கும் நம்ம பார்த்து எப்படின்னா they were being attacked and they were not able to do many things. அந்த இடத்துல எப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பேஷன்ஸை என்டியூர் பண்ணி அந்த மாதிரியே வந்துட்டு இருந்த ஒரு லைஃப்பை பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம மதீனாவில் பார்க்க போதுன்னா எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் அ கிங்டம், எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் அ பிக் சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது, ஒரு ஹோல் நேஷனை பில்ட் பண்ணுறது அண்ட் ஒரு இஸ்லாமிக் நேஷனை பில்ட் பண்ணிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் கோயிங் டு பிகம். இது வரைக்கும் நம்ம எப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஹுட் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எப்படின்னா இஸ்லாம் அந்த ரெவலேஷன்ஸ் வர்றது, அந்த ஒரு விஷயங்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ரெவலேஷன்ஸ் வர்றது அதை தாண்டி நவ் ஹி இஸ் கோயிங் டு பிகம் அ பொலிட்டிஷியன்னு சொல்லலாம். ஓகேவா, இட் இஸ் அ வெரி டிராகட்ரி டேர்ம் நான் சொல்லுவேன் பொலிட்டிஷியன் யூஸ் பண்ணுறது. பட் எப்படின்னா நவ் ஹி இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் லாட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஸ்டிப்புலேஷன்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஹீ இஸ் கோயிங் டு மேக் ட்ரீட்டீஸ், பீஸ் ட்ரீட்டீஸ், பக்கத்து ஊருங்களோட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, ஹியூமன் பீங்ஸோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி நியூ கைண்ட் ஆஃப் இது வரைக்கும் நம்ம இது கேள்விப்படாது. எப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ஹதீஸ்கள், நிறைய ஸ்டோரிஸ் முன்னாடி கேள்விப்பட்டாலும் நவ் வி ஆர் கோயிங் டு see a different side இன்ஷால்லா. ஐம் ஷுர் திஸ் would be different for many of you. நான் இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரிலாமா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக் சம்திங்ஸ் மைட் சீம் அன்எக்ஸ்பெக்டட். பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் எது பண்ணாலும் அதில் கண்டிப்பாக அல்லாவோட பெர்மிஷனோடையும் அண்ட் வாட் எவர் அல்லாஹ் ஹஸ் built that is the only thing he does. அண்ட் அவங்க எது பண்ணுறதுலையுமே அதுக்குள்ளே ஒரு பயங்கர டீப் மீனிங் இருக்க தான் செய்யும். So inshallah in the mindset we will start this new phase. So let's dive into today's session. Chapter 39, Harmony and Discord. The Prophet gave orders that his newly acquired courtyard should be made into a mosque, and as in Quba, they began work on it immediately. Most of the building was done with bricks, but in the middle of the northern wall,
that is the Jerusalem wall, they put stones on either side of the prayer niche. The palms in the courtyard were cut down, and their trunks were used as pillars to support the roof of palm branches, but the greater part of the courtyard was left open. The Muslims of Madina had been given by the Prophet the title of Ansar, which means helpers, whereas the Muslims of Quraysh and other tribes who had left their homes and emigrated to the oasis he called muhajira, that is, immigrants. All took part in the work, including the Prophet himself, and as they worked, they chanted 2 verses which one of them had made up for the occasion. O God, no good is but the good hereafter, so help the helpers and immigrants. And sometimes they chanted, no life there is but life of the hereafter. Mercy, O God, on immigrants and helpers. ஸோ நம்ம போன செஷன்லேயும் ரீகேப்லேயும் பார்த்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு கட்டளையிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூபாவில் போய் அங்கே ஒரு பள்ளியை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மதீனாவுக்கு வந்து இந்த மிர்பத் ஏரியா வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 2வது பள்ளியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வி ஆல்ரெடி நோ, அண்ட் யாருக்கு தெரியாட்டாலும் சரி, இஸ்லாமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு கட்டின மஸ்ஜித் வந்து மஸ்ஜித் கூபா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஹூஎவர் இஸ் கோயிங் டு உம்ரா, நம்ம மதீனாவுக்கு போகும்போது சரி கண்டிப்பாக இந்த மஸ்ஜித் கூபா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் பில்ட் இஸ்லாமில் வந்து மஸ்ஜித் கூபா, அண்ட் 2வது பள்ளி வந்து கட்டுறது வந்து மஸ்ஜித் நபவி வந்து மதீனாவில் கட்டுறாங்க. ஃபவுண்டேஷன்ஸ் லே பண்ண பிரகாரத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பள்ளி கட்டினது கூபா, செகண்ட் பள்ளி வந்து மஸ்ஜித் நபவி. இந்த பள்ளியோட அமைப்பை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த சைட் ஆஃப் த பள்ளி வந்து பிரிக்ஸை வச்சு தான் கட்டியிருக்கு, சரியா? ஆனால் நார்தர்ன் வால், ஸோ ஜெருசலமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வால் இருக்குல்ல, அந்த சைடில் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தா தெரியும், இது நம்ம போன செஷனில் காமிச்ச இமேஜ் தான், பட் இட் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஆக்சுவலி. இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஹுத் மவுண்டன் சைடில் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபுல்லாக பாம் ட்ரீஸ். ஸோ அந்த ஏரியாவை சுற்றி இருந்த பாம் ட்ரீ எல்லாம் வெட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாம் ட்ரீஸை வந்து பில்லர்ஸ் மாதிரி தூண்களாக யூஸ் பண்ணி அதை வந்து செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த கூரையை போட்டு அதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தொழுவுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 கல் வந்து ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து நின்று ஆள் தொழுவுறதுங்கிறது ஒரு அடையாளம் வச்சு, ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடில். மீதி போர்ஷன் ஆஃப் த பள்ளி என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனாகவே விட்டுட்டாங்க. ஸோ இதான் அமைப்பாக இருந்துச்சு தொழுவுறதுக்கு. ஸோ இப்போ இந்த சீராவில் இருக்கிற ப்ரெசன்ட் டைமில் வந்து இன்ன வரைக்கும் தொழுவுற டைரெக்ஷன் வந்து காபத்துல்லாவை நோக்கி மாறலை, அதாவது மக்காவை நோக்கி மாறலை. முஸ்லீம் மக்கள் எல்லாருமே இன்ன வரைக்கும் மஸ்ஜித் அக்ஸா, அதாவது நார்த்தில் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தான் இன்ன வரைக்கும் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ மக்கா வந்து சவுத் ஆஃப் மதீனால தான் இருக்குது, பட் இங்கே நார்தர்ன் வால்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் டு நோட். ஸோ நார்தர்ன் வால் விச் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் மஸ்ஜித் அக்ஸா இன் ஜெருசலம், அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த தொழுவுறதுக்குள்ளே அமைப்பை ஃபுல்லாக பண்ணிவிட்டு பேக் சைடில் ஃபுல்லாக வால்ஸ்லாம் கட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு மென்ஷனாக இருக்குது. அப்புறம் என்ன வந்து வி ஆல்ரெடி சா திஸ் லாஸ்ட் சாப்டர் ஆல்சோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டிஃப்ரென்சியேஷன், ஸோ தட் யூனோ இட்ஸ் நாட் அ டிஃப்ரென்சியேஷன் லைக் பேஸ்ட் ஆன் காஸ்ட், ரிலீஜியஸ் பிலீஃப், அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் த பீப்புள். ஸோ அன்சார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அன்சார்னா ஹெல்ப்பர்ஸ். ஸோ இது மதீனா வாசிகள், த பீப்புள் ஹூ ஒர்க் ஃப்ரம் மதீனா, யத்ரிப்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அன்சார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வச்சுட்டாங்க. அண்ட் குரைஷ்லேருந்தும் சரி மக்காலேருந்தும் சரி பீப்புள் ஹூ மைக்ரேட்டட், இந்த எமிக்ரண்ட்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, த பீப்புள் ஹூ மைக்ரேட்டட், அவங்களோட டேர்ம் வந்து முஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. பட் இன் திஸ் பில்டிங் ஆஃப் த மாஸ்க் எல்லா மக்களும் சமமாக வந்து இதில் கூடி அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, இன்க்ளூடிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இன்னொன்று சீரா எபிசோடில் கேட்டிருந்தேன், எப்படின்னா வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் பெட்லேயோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் இருக்கும்ல ஸ்டோன்ஸு. ஸோ அந்த ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு மக்கள் வந்து இங்கே வந்து திருப்பி வேறெவர் த மாஸ்க் இஸ் அந்த இடத்துல கொண்டு வரணும்ல. ஸோ ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐதர் வே தட் இஸ் நாட் மென்ஷன் ஹியர், பட் திஸ் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ அந்த செயினில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் எப்படின்னா அந்த செயின் அப்படியே ஒரு ஆளாக வந்து கல்லை மாற்றி பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும்ல. ஸோ அது பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான வேர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்மால் போயட்ரி அண்ட் பீப்புளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஒரு லெபோரியஸ் அண்ட் எனக்குமே ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆள் என்ன பண்ணார்னா வந்து 2 வேர்ஸ் மாதிரி இது மேக் பண்ணி அது ஒரு சாண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படியே பாஸ் பண்ணது என்ன பண்ணுறாங்க, யா அல்லாஹ் மறுமையில் இருக்கிற நல்லதை விட வேறு நல்லது கிடையாது, ஸோ நீ அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு சில டைம் சொல்கிறாங்க. அப்புறம் சில டைம் இப்படியும் படிப்பாங்க, மறுமையில் இருக்கிற வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை, ஸோ யா அல்லாஹ்
முஹாஜிரீன்கள் மேலேயும் அன்சார்கள் மேலேயும் நீ கருணை காட்டியா அல்லாஹ். இது வந்து அரபிக்கில் சொல்லும்போது இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெஃபினெட்லி பிகாஸ் இட் இஸ் அ போயட்ரி. பட் தமிழ் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறனாலையும் இட் வாஸ் ஸோ இது அப்படியே படிச்சுக்கிட்டே அப்படி ஒரு ஆளாக கைப்பாசி அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அப்படியே ஒரு கோர்வையாக படிப்பாங்கல்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து. ஸோ யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் சம் சீன் லைக் தட். It was to be hoped that these two parties would be strengthened by a third, and the Prophet now made a covenant of mutual obligation between his followers and the Jews of the oasis, forming them into a single community of believers but allowing for the differences between the two religions. Muslims and Jews were to have equal status. If a Jew were wronged, then he must be helped to his rights by both Muslim and Jew, and so also if a Muslim were wronged. In case of war against the polytheists, they must fight as one people, and neither Jew nor Muslim were to make a separate peace, but peace was to be indivisible. In case of differences of opinion or dispute or controversy, the matter was to be referred to God through his messenger. There was, however, no express stipulation that Jews should formally recognize Muhammad sallallahu alaihi wasallam as the messenger and prophet of God, though he was referred to as such throughout the document. The Jews accepted this covenant for political reasons. The Prophet was already by far the most powerful man in Madina, and his power seemed likely to increase. They had no choice but to accept, yet very few of them were capable of believing that God would send a prophet that was not a Jew. At first, they were outwardly cordial. Whatever they may have said amongst themselves, and however set they were in the consciousness of their superiority, the immense and incomparable superiority of the chosen people over all others. But though their skepticism with regard to the new religion was normally veiled, they were always ready to share it with any Arab who might have doubts about the divine origin of the revelation. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக சில இமேஜஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த இமேஜஸ் பார்த்து த கரண்ட் மதீனாவில் யத்ரிபில் இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோஸை நம்ம பார்த்துட்டு உள்ளே போனால் இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பழைய செஷன்ஸில் இதே இமேஜ் காமிச்சிருக்கிறோம். யத்ரிபில் மேஜராக கம்ப்ரைஸ் பண்ணது, இதை தாண்டி இருக்கிறாங்க, பட் மேஜர் கம்ப்ரைஸ் பண்ணது என்னதுன்னா அவுஸ், ஹஸ்ரஜ், பனு நதீர், பனு கைனூகா அண்ட் பனு குரைதா. இந்த 5 குரூப்ஸ் தான் வந்து யத்ரிபில் மெயினாக இருந்த குரூப்ஸ். இந்த அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் வந்து ப்ரிடாமினன்ட்லி அரப் மக்களாக இருந்தாங்க. அண்ட் இந்த மீதி 3 கீழே இருக்கிற இந்த கைனூகா அண்ட் பனு நதீர்லாம் இருக்காங்களா, இவங்க வந்து ஜூஸாக இருந்தாங்க. ஸோ இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இந்த செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா செஷன்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தாலும் இப்போ அது ஒரு ஸ்மாலாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு கிளியராக புரிகிறதுக்கு பார்க்குறோம். இஸ்லாமுக்கு முன்னாடி அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் இருந்தாங்கல்ல, இவங்க சன்ஸ் ஆஃப் கெய்லா அப்படின்னு சொல்லி அப்பப்போ இந்த ரெஃபரன்ஸ் வரும். ஸோ நீங்கள் சன்ஸ் ஆஃப் கெய்லான்னு பார்த்தாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜை டினோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவுஸும் ஹஸ்ரஜும் பிரிஞ்சு நிறைய வார்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 மேஜர் வார்ஸ் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 4th வார் அல் புவாத்துன்னு சொல்லிட்டு ஒரு வார், அந்த வாரும் நடந்துருச்சு. இந்த பிரிஞ்சிருக்காங்கல்ல இந்த ஜூஸ் எப்படின்னா அவங்க செப்பரேட்டாக ஒரு குரூப்பாக இருந்து அவங்க சைட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜூஸில் வந்து சில டைம் என்ன ஆகும், ஒரு வாரில் மேபி பனு நதீர் வந்து அவுஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கைனோக்கா வந்து ஹஸ்ரஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த ஜூஸ் என்ன பண்ணாங்க, சைட்ஸ் எடுத்து அவங்க கொஞ்ச நேரத்துக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எண்ட் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா they were always fueling the fire. அவங்க வந்து இவங்க ஆப்வியஸ்லி ஒன்றா சேராமல் எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்துச்சு. இதை பற்றி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலி போக பார்ப்போம், எதை வச்சு இந்த விஷயம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் செஷன் போட்டிருக்கிறோம். பேட்டில் ஆஃப் புவாத் அது வந்து 4th பேட்டில், அதுதான் ரொம்ப மோசமான பேட்டிலாக இருந்துச்சு. அந்த பேட்டிலுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு வந்து மக்காவுக்கு ஒரு குரூப் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம், இஃப் யூ கைஸ் ரிமெம்பர் லாங் பேக். ஸோ அது ஒரு பேட்டில் நடந்துச்சு. அடுத்த விஷயம் என்னென்னா அப்துல்லா இப்ன் உபைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் இங்கே வந்திருக்கும். ஸோ இவரை வந்து எப்படின்னா அவர் தான் ஒரு நெக்ஸ்ட் ரூலர் ஆஃப் மதீனா. ஏன்னா வந்து அவர் அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரதர்ஹுட்டை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ பில்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துக்குறோம். அது வந்து யத்ரிப் ரெஸ்பான்சிவ் சாப்டர் 34 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம், இந்த யத்ரிப் மக்களுக்கும் ரொம்ப டயர்டாயிருச்சு. இவ்வளோ வார் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு பாயிண்டில் எப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது என்னடா சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. ஸோ அந்த மக்களுக்கும் அந்த ஆல்ரெடி அந்த ஃபீலிங் வந்து ஒரு ரூலர் எப்படியாச்சும் வரலான்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனுக்கு தான் அப்துல்லா இப்ன் உபை வரதா இருந்துருச்சு அதே செட்டப்பில். ஸோ இந்த செட்டப்பு ஃபார்ம் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஜூஸ் வந்து ஒரு ஆளாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்ரஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து அவுஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த
பிரச்சனை இங்கே வந்து தீர்வு ஒன்று கிடைக்கல, அப்படியே பிரச்சனை வளர்ந்துட்டே தான் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் யத்ரிப். இந்த சிச்சுவேஷன் தான் ரசூல் சலாஹம் உள்ளே வராங்க. உள்ளே வந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூல் சலாஹம் கவனன்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. கவனன்ட்க்கு மீனிங் என்னன்னா ட்ரீட்டி, ஒரு அலையன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சலாஹம் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரசூல் சலாஹ் ஹஸ் ஸ்டார்டட் அ பிளான் தட் வி ஹாவ் டு பிகம் யுனைடெட். யூனிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி ஹாவ் டு பிரிங் யூனிட்டி. ஸோ எல்லாரும் the whole 3 different groups of people, and already ansarலேயே வந்து அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிஞ்சிருந்தாங்க. அண்ட் ஜூஸ்குள்ளேயே வந்து மல்டிபிள் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் யுனைட் பண்ணி வாட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் brought is everyone should become a single community of believers. Okay, but believers in the sense like we are all united for the same cause, but difference in religion is allowed. முஸ்லிம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜூஸ் வந்து அவங்களோட ஜுடையிசமை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, நோ இஷ்யூஸ். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆள் ஏமாற்றிட்டாங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா, தென் எவ்ரி ஒன் இன் தட் கம்யூனிட்டி, ஹூ எவர் இஸ் இன் மதீனா, எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே வில் ஹெல்ப் தட் பர்சன் கெட் பேக் த ரைட்ஸ். அண்ட் சிமிலர்லி ஜூஸ்னே டீல் போட்டாங்க. அதேமாதிரி ஒரு முஸ்லீம்கானால் நீங்கள் வரணும், உங்களுக்கு ஆச்சுன்னா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இதை தாண்டி இந்த மதீனா வந்து இப்போ ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக இருக்குது. ஓகே, வெளியேருந்து ஏதாச்சும் ஒரு வார் விச் கம்ஸ் ஃப்ரம் த பாலித்தீஸ்னால் என்னது, பீப்புள் ஹூ பிலீவ் இன் மோர் தென் ஒன் காட். ஓகே, இவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு வார் நடக்குதுன்னா அந்த டைமில் மதீனா ஷுட் ஃபைட் ஆஸ் ஒன். தேர் இஸ் நோ இது முஸ்லீம் உங்களோட வார் ஆர் ஜூஸ் இது உங்களோட வார் அப்படின்னு யாருமே ஒதுங்கி போகிற வேலையே இல்லை. ஜூஸுக்கு ஏதாச்சும் வார் வந்துச்சுன்னா முஸ்லிம்ஸ் ஆல்சோ ஷுட் கோ அண்ட் ஃபைட் இன் தட் வார். And the end result is we have to save Madina. There is no saving myself, saving yourself னு சொல்லிட்டு. யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் வி தான், நம்ம வி டுகெதர், நம்மளால் ஒன்றா என்ன ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ நோ மேட்டர் வாட் அவர் டிஃப்ரென்சஸ், நம்மளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கிறோம். வெளியே இருந்து ஒரு ஆள் வந்தால் வி ஆர் ஒன் பாடி தான் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போ உள்ள மதீனாக்குள்ளேயே வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புது, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வருதுன்னா அப்போ டைரெக்டாக என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் திஸ் மேட்டர் டு காட், டு அல்லாஹ் த்ரூ ஹிஸ் மெசஞ்சர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலிமா அல்லாஹ்ட்ட வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நான் அந்த இன்னொரு சீரால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா ஜூஸ்க்கு வரும்போது, ஜூஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வராங்கன்னா வாட் ஹீ டஸ் இஸ் ஹீ டேக்ஸ் த ரூலிங்ஸ் ஃப்ரம் தேர் புக். ஸோ அவங்களோட தோரா இருக்குல்ல, அந்த தோரால் இருக்கிற ரூல்ஸை வச்சு அவங்களுக்கு ஏற்ற ரூல்ஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திஸ் வாஸ் ஹிஸ் ஃபேர்னஸ் இன் திஸ் ஆல்சோ. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஜூ வந்துட்டு நம்ம இஸ்லாமிக் ரூலை சொல்லிட்டு இருந்தால் ஹீல் பி லைக் சி திஸ் நாட் மை ரூல், நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீ வாஸ் டேக்கிங் த ரூல்ஸ் ஆஃப் வாட் இஸ் தேர் இன் தேர் ரிலிஜன், அண்ட் அவங்களோட ரிலிஜனுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க அதை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த இன்னொரு சீரால் கேள்விப்பட்டேன். அதை தாண்டி இந்த ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கும். ஜூஸ் மேலே இன்னொரு நிர்பந்தமும் இல்லை. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வோட ஒரு தூதர் அப்படின்னு ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூலர் ஆஃப் மதீனா அண்ட் ஹீ வில் ட்ரீட் தம் ஜஸ்ட்லி அண்ட் திஸ் இஸ் அ சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான். தே டோன்ட் ஹாவ் டு கன்சிடர் ஹிம் ஆஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காட். ஸோ இதே வந்துருந்துச்சு. பட் எனிவே அந்த டாக்குமெண்ட் ஃபார்ம் பண்ணாங்களா, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன்டாக இருந்தாலும் அந்த நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த டாக்குமெண்ட்லேயே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஜூஸ் என்ன ஆகுதுன்னா வந்து ஆப்வியஸ்லி இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ மதீனால ஹீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், ஆல்ரெடி அந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் அவங்க பவர் இப்போது த வே ஹீ இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கவர்மெண்ட் அண்ட் த வே ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஆர், அண்ட் அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப்புமே பார்க்கும்போதே ஜூஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவரோட பவர் வந்து குறையிற மாதிரி இல்லை, கூட்டிகிட்டே தான் போயிட்டுருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஃபார் மெனி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஸோ வித்தவுட் த சாய்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஆல் தீஸ் ரூல்ஸ் வந்து அவங்க அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க அக்செப்ட் பண்ணாலுமே இந்த ஜூஸில் பாதி பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எப்படி ஒரு நபி வந்து ஒரு ஜூவாக இல்லாமல் ஒரு அரப்ட வந்தார், அதுதான் மெயின் கன்ஃபியூஷன் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம டைம் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு 2 சன்ஸ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஸோ பனி இஸ்ராயல்லேருந்து வந்த எல்லா ப்ராஃபிட்ஸும் இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் இஸ்மாயில் அண்ட் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்குள்ளே எந்தெந்த ப்ராஃபிட்ஸ் வந்தாங்களோ எவ்ரி ஒன் கேம் இன் ஹிஸ் லினியேஜ் தான். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஜூஸோட லினியேஜ் தான். அந்த பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லினியேஜில் தான் ஃபுல்லாக எல்லா ப்ராஃபிட்ஸும் மோசஸ், ஜீசஸ் அண்ட்
how many ever prophets were in between Dawood, David, எந்த ப்ராஃபிட் இருந்தாங்க எல்லாருமே ஜூவாக இருந்து இஸ்மாயில் நபிக்கோட லினியேஜில் ஒரே ஒரு ப்ராஃபிட் தான். திஸ் ஜஸ்ட் அ ரீகேப் ஐம் கிவிங் யூ கைஸ். ஸோ அந்த ஒரே ப்ராஃபிட் வாஸ் த ஃபைனல் அண்ட் சீல் ஆஃப் த ப்ராஃபிட் விச் இஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ இவ்வளோ ஜஸ்ட் இமேஜின் ஃபார் thousands of years, அல்லாஹ் ஆலம் எவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அத்தனை thousands of yearsல வந்து கண்டினியூஸாக ஜூனே ப்ராஃபிட் வந்துட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு சேஞ்சில் அரப் அப்படின்னு சொல்லி வந்தால் இது வந்து நேச்சுரலாக ஒரு பர்சன் நம்ம வந்து யூ ஹேவ் டு புட் யோர் செல்ஃப் ஆல்சோ இன் தேர் ஷூஸ். அதாவது நம்மளுமே வந்து எவ்வளோ நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து ஹவு மச் கேன் வி அக்செப்ட் அ சடன் சேஞ்ச் விச் ஹேஸ் நாட் பீன் தேர் ஃபார் thousands of years. பட் திஸ் இஸ் வேர் வி ஹாவ் டு கொஸ்டின் அவர் செல்வ்ஸ் இஸ் லைக் நோ மேட்டர் வாட் ஒரு ட்ரூத்துன்னு வந்துருச்சுன்னா அது சடனோ அது சடன் இல்லையோ அதை அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து தட் இஸ் த சைன் ஆஃப் அ பிலீவர், of any believer. ஒரு ட்ரூ பிலீவர், ஒரு நல்ல ஒரு ஹார்ட் அண்ட் சோல் இருந்துச்சுன்னா he has to let aside his emotions, his emotional attachments, his psychologies towards it, and லாஜிக் அண்ட் சென்ஸை கொண்டு வரணும். ஓகே, இஃப் திஸ் இஸ் த ட்ரூத், அதில் ஏன் இமோஷன் இருக்குது, நான் இதை தான் நான் பிலீவ் பண்ணுறேன், என் இமோஷன்ஸ், என் ஃபேமிலி, என் கிராண்ட்ஃபாதர் டு கிராண்ட்ஃபாதர், என் டிசெண்டன்ஸ், இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இவங்க தான் நம்ம இதை பிலீவ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சடனாக ஒரு ட்ரூத்தாக வந்தாலும் வந்து என் ஈகோ என்னை விட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வரும்போது திஸ் இஸ் வேர் ஈகோ பிளேஸ். ஈகோவோட மெயின் விஷயம் என்னென்னா இட் டேக்ஸ் அவுட் ஆல் த சென்ஸ், brings in emotional problems, and in the emotional attachments வரும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஜஸ்ட் அ பாயிண்ட் வாண்ட் டு மென்ஷன் ஓவர் ஹியர், சாரி ஃபார் டைவர்ட்டிங். ஸோ இந்த மக்கள் வந்து வெளியே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. கார்டியல் நீங்கள் வார்த்தை போட்டிருக்கு. கார்டியல்னால் என்னென்னா ஃப்ரெண்ட்லி, வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு அவங்களோட சுப்பீரியாரிட்டி வாஸ் நம்பர் ஒன். ஆக்சுவலி தே ஆல்வேஸ் ஆப்வியஸ்லி ஒரு thousands of yearsக்கு ஒரு ரேஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் அந்த ரேஸ்லேயே வந்துட்டு இருக்காங்கன்னா நேச்சுரலி வாட் will happen, they will be thinking the elevated state like we are the superior people in the world because நம்ம ரேஸில் தான் ப்ராஃபிட்ஸ் வராங்கன்னு இருக்கும்ல. ஸோ இந்த சுப்பீரியாரிட்டி அவங்க கான்ஷியஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் they always had a feeling that they were better, they were the best and chosen people அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் எப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த சுப்பீரியாரிட்டி இந்த இதெல்லாம் வந்து நல்லா ஸோ வெயில்டுன்னு போட்டிருக்கு. வெயில்னா வந்து கவர்ட், அதை வந்து மறைக்கப்பட்டது. ஸோ அவங்களோட இந்த சுப்பீரியாரிட்டிலாம் மறைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகுனா யாராச்சும் ஒரு ஆள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரபு வந்துட்டு அவருக்கு ஏதோ எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஐ ஒன்ட் சே திஸ் இஸ் அன்சார் முஹாஜிர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், யாராச்சும் மேபி ஒரு வெளியே ஒரு ட்ரைப்லேருந்து வந்துட்டு என்ன இந்த ரிலிஜன் அப்படி ஏதாவது கேட்டு அவருக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி வராங்களோ அவர் ஏதோ ஒரு டவுட்ஸோடு வந்தாங்கன்னா அவங்க ரெடியாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட விஷயத்தெல்லாம் கொட்டுவாங்க. ஆமாங்க எங்களுக்கும் அதே மாதிரி டவுட்டு தான், எப்படி வந்து ஒரு அரபிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரிலிஜன் வரும், ஏன்னா வந்து நாங்கள் தானே ஜூ, வி ஆர் த சோசன் பீப்புள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் முஸ்லிம்ஸ்க்கு முன்னாடி வரும்போது தேவர் கம்ப்ளீட்லி கவர்ட் அண்ட் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான், நீங்கள் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு தேவர் கம்ப்ளீட்லி ரெடி அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன்டாக இருக்குது. Islam continued to spread rapidly throughout the clans of Aws and Khazraj, and some believers looked forward to the day when, thanks to the covenant with the Jews, the oasis would be one harmonious whole. But the revelation now gave warning of hidden elements of discord. It was about this time that the longest surah of the Quran began to be revealed, Al-Baqarah, the heifer, which is placed at the beginning of the book, immediately after the 7 verses of Al-Fatiha, the opening. It starts with the definition of the rightly guided. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Alif Lam Mim. This beyond doubt is the book, a guidance unto the God-fearing who believe in the unseen and perform the prayer and give of that which we have bestowed upon them, and who believe in that which is revealed unto thee and in that which was revealed before thee, and who are certain of the hereafter. These are those who follow guidance from their Lord, and these are they who shall prosper. Sadaqallahul Azim. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் பண்ணி வந்துட்டுருக்காங்கல்ல, இப்போது இஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவுஸ் ஹஸ்ரஜ் எல்லா மக்களும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு அண்ட் இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பிலீவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்களே, ஒரு பாயிண்டில் தேர் லைக் ஸ்டார்டிங் டு பிலீவ் தட் ஃபைனலி இவ்வளோ நாளாக வந்து பிரிஞ்சு இவ்வளோ பிளட் ஷெட்லேயும் வார்லேயும் இருந்த ஒரு மதீனா வந்து இப்போ ஜூஸோடையும் ஒரு கமெண்ட் மேக் பண்ணி அவங்களோடையும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஹார்மோனியஸாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு செழிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த தாட் தான் முஸ்லீம்ஸ்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது.
இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹி மறுபடியும் வருது. இட்ஸ் நாட் லைக் திஸ் ஸ்பெசிஃபிக் டைம். இந்த டியூரேஷன்ஸில் வந்து ஓவர் திஸ் பீரியட் ஆஃப் டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வந்து வஹி வர ஆரம்பிக்குது. அண்ட் இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா குரானில் இருக்கிற த பிக்கெஸ்ட் சூரா விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சூரா ஆஃப்டர் சூரா அல் ஃபாத்திஹா, த செகண்ட் சூரா ஆஃப் குரான் இஸ் அல் பக்ரா. இந்த பக்ரா வந்து ஆல்மோஸ்ட் 2.5 chapters long. It is a huge சூரா. அண்ட் இந்த சூரா தான் என்ன இப்போ தான் இந்த சூறாவில் இருக்க வேர்சஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அண்ட் இதில் மெயினாக என்ன வருதுன்னா இந்த ரெவலேஷன்ஸ்குள்ளே வந்து ஹிடன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கார்ட் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ டிஸ்கார்டுக்கு மீனிங் என்ன? இட் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் பீப்புள். ஸோ மக்களுக்கு இடையில இருக்கிற இந்த வித்தியாசங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வேர்சஸ் இப்போ தான் இறக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அந்த மாதிரி வேர்சஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரல. அதாவது பீப்புளுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆல் திஸ் டைம் வில் பி சீயிங் இன்ஷால்லா பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். ஸோ இந்த சூரத்துல் பக்ராவோட ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்சஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்போம். திஸ் இஸ் அ டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். இதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இல்லை. இதோட மீனிங் வந்து நம்ம இன்ஷால்லா மறுமையில் தெரிய வரும். திஸ் பியாண்ட் டவுட் இஸ் த புக். நிச்சயமாக இதுதான் புக். அ கைடன்ஸ் அண்ட் டு த காட் ஃபியரிங். இறை அச்சமுள்ளவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஹூ பிலீவ் இன் த அன்சீன். கண்ணுக்கு பார்க்க முடியாத விஷயத்தையும் நம்புகிறவர்கள். அண்ட் பெர்ஃபார்ம் த ப்ரேயர். தொழுகையாளிகள். அண்ட் கிவ் ஆஃப் தேட் விச் வி ஹவ் பெஸ்டோட் அப்பான் தெம். அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ரிஸ்கில் இருந்து அவங்க மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. தட் இஸ் சேரிட்டி. ரிஸ்க்குன்னு சொல்லி வார்த்தை சொன்னேன். ரிஸ்க்கு மீனிங் என்னென்னா சஸ்டனன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ரிஸ்க் இஸ் an அரபிக் வேர்ட். இட் மீன்ஸ் சஸ்டனன்ஸ். ஸோ சஸ்டனன்ஸ் இஸ் எனிதிங் விச் இஸ் ப்ரொவைடட் டு அஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அவர் லைஃப் டு லிவ். நம்ம இப்போ லைஃப்க்கு வந்து நம்மளுக்கு காசு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், சாப்பாடு வேணும், போகிறதுக்கு வண்டி வேணும், எவ்ரிதிங் இஸ் தேர். ஆல் திஸ் விச் இஸ் ப்ரொவைடட் டு அஸ் ஃபார் அவர் லைஃப் இஸ் சஸ்டனன்ஸ். அண்ட் வி கிவ் ஃப்ரம் திஸ் சஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஒரு salary வருது. மந்த் ஆன் மந்த் வி கெட்ஸ் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் salary. திஸ் இஸ் அ சஸ்டனன்ஸ் given to us and we are giving charity from this to others also. It's not a requirement. அதாவது நீ உனக்கு வர salary எதுக்கு நீ மற்றவங்க கொடுக்கணும்? பட் அவுட் ஆஃப் த குட்னஸ் ஆஃப் அவர் ஹார்ட் அண்ட் ஆல்சோ பிகாஸ் இட் இஸ் மென்ஷன் பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டு கிவ். So we are giving, right? So these are also one signs of the believers. So again, give of that which we have bestowed upon them. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ரிஸ்க்லேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க. And who believe in that which is revealed unto thee. உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வஹி, உங்களுக்கு வாட் எவர் இஸ் ரிவீல், இந்த வஹிலாம் வருதுல்ல, உங்களுக்கு வர இந்த வஹிகளை நம்புகிறவர்கள். And in that which was revealed before thee. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்ன வந்த நபிமார்களுக்கும் வந்த வஹிகளையும் நம்புகிறவர்கள். அண்ட் ஹூ ஆர் சர்டன் ஆஃப் த ஹியர் ஆஃப்டர். அண்ட் மறுமையை பற்றி நிச்சயமாக நம்பக்கூடிய மக்கள். தீஸ் ஆர் தே ஹூ ஃபாலோ கைடன்ஸ் ஃப்ரம் தேர் லார்ட் அண்ட் தீஸ் ஆர் தே ஹூ ஷல் ப்ராஸ்பர். இந்த மக்கள் தான் சரியான முறையில் அல்லாஹ்வோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த மக்கள் தான் வெற்றியாளர்கள். They are the ones who are going to prosper அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேர்ஸை இறக்கி விட்றான். Then after mention of the disbelievers who are blind and deaf to the truth, a third body of people is mentioned. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. And of men there are some who say, we believe in God and in the last day, yet they are not believers. When they meet those who believe, they say, we believe. And when they go apart unto their satans, they say, verily we are with you. We did but mock. These were the waverers and doubters and hypocrites of Aws and Khazraj in all their varying degrees of insincerity. And their satans, that is their inspirer of evil, were the men and women of the disbelievers who did all they could to sow the seeds of doubt. The Prophet was here warned of a problem by which he had been altogether untroubled in Makkah. There the sincerity of those who embraced Islam was never to be doubted. The reasons for conversion could only be spiritual, since as regards the things of this world, a convert had nothing to gain and in many cases much to lose. But now there were certain worldly reasons for entering the new religion, and these were steadily on the increase. The days of the total absence of hypocrites from the ranks of Muslims were gone forever. So Allah subhanahu wa ta'ala வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ வேர்ஸஸில் அந்த மாதிரி வேர்ஸ் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் த பிலீவர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஒரு போர்ஷன் அந்த எப்படின்னா அந்த வேர்ஸ் இன்ஷால்லா இஃப் யூ கைஸ் ஹேவ் த டைம் கோ அண்ட் ரீட் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் சூரா. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ
ஒரு 10-15 வேர்சஸ்க்குள்ளேயே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து அங்கேயே லைக் இஃப் யூ சி குரானோட பிகினிங்லேயே ஹூ ஆர் த பிலீவர்ஸ், ஹூ ஆர் த டிஸ்பிலீவர்ஸ் அண்ட் ஹூ ஆர் த ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடுறான். இந்த வேர்சஸ் வந்து பிலீவர்ஸை பற்றி அப்புறம் டிஸ்பிலீவர்ஸை பற்றியும் வருது. எப்படின்னா அவங்களுக்கு வந்து கண் இருந்தும் குருடாக இருக்காங்க, காது இருந்தும் செவுடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்கும். ஸோ யூ கைஸ் இன்ஷால்லா டு ஹேவ் டைம் கோ அண்ட் see this. அதை மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா a third body of people is mentioned. இவங்க யாருன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். And of men there are some who say we believe in God and in the last day, yet they are not believers. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் சொல்கிறான், மக்களில் வந்து சில பேர் இருக்காங்க, அவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து அல்லாஹ்வையும் கடைசி நாளையும் நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவங்க நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிளியராக சொல்கிறான். when they meet those who believe they say we believe. இந்த ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள் உண்மையான நம்பிக்கையாளர்களை வந்து பார்க்கும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வென் தே கோ அப்பார்ட் அண்ட் டு தேர் சேட்டன்ஸ் தே சே வெரிலி வி ஆர் வித் யூ வி டிட் பட் மாக். ஆனால் நீங்கள் போய் முதுவை திருப்பிட்டீங்க, உங்கள் பின்னாடி போன உடனே அவங்க ஷைத்தான்கள்கிட்ட போயிட்டு, ஸோ ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் த இன்ஸ்பைரர்ஸ் ஆஃப் ஈவில். அண்ட் ஸோ அந்த ஒரு டெஃபினேஷன் நம்ம வச்சுக்கலாம். அல்லாஹ் நாட் மேக்கிங் அ தஃப்சீர் ஆர் எனிதிங். தேர் சேட்டன்ஸ் நீங்கள் போட்டு அவங்க ஷைத்தான்கள்கிட்ட வந்து அவங்க திரும்பி போனோடனே நீங்கள் போயிட்டு அப்படி திரும்பி அவங்க ஷைத்தான்கள்கிட்ட போன உடனே அங்கே போய் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் உங்களை தான் நம்புகிறோம், நாங்கள் வந்து ஆனால் அவங்கள சும்மா நாங்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் மார்க் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்கள ஏமாற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகேன் ஒன்ஸ் மோர் இஃப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்பிக்கையாளர்களை வந்து இந்த மக்கள், இந்த ஸ்பெசிஃபிக் ஹிப்போக்ரிட் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் முன்னாடி நம்பிக்கையாளர்களை பார்க்கும்போது நாங்கள் உங்களை தாங்க நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், உங்கள் மறுமையை நாங்கள் நம்புகிறோம், கடைசி நாள் நம்புகிறோம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, ஆனால் பின்னாடி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி போயிட்டு அவங்க ஷைத்தான்களோட ஒன்றா கூட்டினதுக்கப்புறம் அங்கே போய் இல்லை நாங்கள் உங்களை தான் நம்புகிறோம், அங்கே நாங்கள் சும்மா ஏமாற்றிட்டு இருந்தோம் அவங்கள வந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் தான் வந்து ஹிப்போக்ரிட்ஸ். ஹிப்போக்ரிட்ஸுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இவங்க தான், அதாவது முன்னாடி ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து வேறு மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த முதுகு பின்னாடி பேசுகிற மக்கள் இருப்பாங்களா, இவங்கள தான் ஹிப்போக்ரிட்ஸ்னு சொல்கிறது. அவங்க எப்படின்னா எந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ரெடியாகவும் இருந்து அதை பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் புதுசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், இந்த மாதிரி டைப் ஆஃப் மக்களை பற்றி பேசுகிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மக்காவில் இந்த குரைஷ்லேருந்து எவ்வளோ பேர்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஆனாங்களோ அந்த டைமில் ஆன எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக மட்டும்தான் ஆயிருக்க முடியும். த ரீசன் பீயிங், அந்த இடத்துல மக்கால ஜஸ்ட் இமேஜின், வி ஹவ் ஆல்ரெடி சீன் த பர்சிக்யூஷன் அண்ட் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு வேர்ல்ட்லி கெயின் பண்ணுறதுக்கு லிட்டரலாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா முஸ்லீமாக கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட லூஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்க வீடு இல்லாமல் போயிடும், பர்செக்யூஷன், பாய்காட் நடந்துச்சுல 2 years 3 yearsக்கு பாய்காட், தே வர் நாட் அலவுட் டு பை, தே வர் இன் ஸோ மச் ஆஃப் ஹங்கர், பீப்புள்ஸ் பாஸ்ட் அவே, எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணி. ஆனால் இதுலேயும் வந்து முஸ்லீம் ஆகணும்னு சொல்லி வந்தாங்கன்னா இட் குட் ஒன்லி பி ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் ரீசன் அண்ட் நாட் ஃபார் அன் earthly ரீசன். பட் மதீனாக்குள்ளே நவ் த சினாரியோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். people வந்து இஸ்லாமுக்கு வரதுக்கு there was also a political and worldly region, because in Madina Islam was fast spreading and this prophet who has come is also his power is rapidly increasing. இப்போ அவரை அப்போஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ மக்கால எப்படி இருந்துச்சுன்னா வந்து பீப்புள் ஈவன் தோ குரைஷில் வந்தாங்கன்னா சில பேர் குரைஷ்கிட்டேருந்து ஹைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இல்லை நீங்கள் உடனே சொல்லிடாதீங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், பட் நான் இப்போதைக்கு வெளியே சொல்ல விரும்பல, அந்த மாதிரி. நவ் இட் இஸ் தி ஆப்போசிட். நவ் இஸ்லாம் இஸ் த ஸ்ட்ராங்கர் பார்ட் ஓவர் ஹியர். ஸோ தேவர் லைக் நான் வந்து அவங்களோட மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இல்லை நாங்கள் மாறல, சும்மா அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இட்ஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். அங்கே என்ன நடந்துச்சுன்னா அதோட அப்படியே பேரலல் ஆப்போசிட் இங்கே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் due to this hypocrites have started. and இந்த மதீனாக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இஸ்லாமில் இது வரைக்கும் மக்கள் வந்து எல்லாருமே பியூர்லி ஸ்பிரிச்சுவலாக இருந்து நவ் இஸ்லாம்ஸ் dimension is changing. there also becomes hypocrites ஒரு தேர்ட் கேட்டகரி ஆல்சோ உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. some of the satans referred to were of the Jews. the same revelation said,
Many of the people of the book long to bring you back into disbelief after your belief through envy that is in their souls. Eagerly, the Jews had looked forward to the coming of the predicted prophet, not for the sake of spiritual enlightenment it would bring, but so that they might regain their former supremacy in Yathrib. And now, to their dismay, they saw that it was a descendant of Ismail, not of Isaac, who was proclaiming the truth of the one God, with a success which was truly suggestive of divine support. They feared that he was indeed the promised prophet, whence their envy of the people to whom he was sent. Yet they hoped that he was not, and they sought continually to persuade themselves and others that he had not the true requisites of a heaven-sent messenger. Muhammad sallallahu alaihi wasallam claimed that tidings come to him from heaven, yet he knoweth not where his camel is, said a man of a Jew, on a day when one of the Prophet's camel had strayed. I only know what God giveth me to know, said the Prophet when he heard of it, and this he has shown me. She is in the glen that I will tell you of, caught to a tree by her halter. And some of the helpers went and found her, where he had said she was. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து இந்த ஹிப்போக்ரிட்ஸ் வந்து வேர்சஸ் இறக்குறாங்கல்ல. ஸோ இந்த ஹிப்போக்ரிட்ஸ் வந்து எல்லா சைட்லேயும் இருந்தாங்க, எல்லா கிளான்லேயும் இருந்தாங்க, அதே மாதிரி ஜூஸ்லேயும் இருந்தாங்க. அதே டைமில் அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் வேர்சஸ் இறக்குறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மெனி ஆஃப் த பீப்புள் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பீப்புள் ஆஃப் த புக்னா அஹ்லுல் கிதாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அஹ்ல்னா வந்து பீப்புள், அல்னா த, கிதாப்னா புக்கு. ஸோ பீப்புள் ஆஃப் த புக். ஓகே. ஸோ ஹூ திஸ் ஆர்னா whoever has got religions before. மூசா நபி brought an entire religion. ஸோ அவங்களும் ஒரு புக் கொடுத்தாங்க, ரெவலேஷன் புக்கு. ஈசா அலை இஸ்லாம், ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் பி அப்பான் ஹிம், அவங்களும் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தாங்க. தட் வாஸ் த பைபிள். அண்ட் ரசூல் சல்லா இஸ்லாம் ஆல்சோ. அண்ட் இதுக்கு நடுவில் இன்னொரு புக் ஆல்சோ, ஐ திங்க் தாவூத் அலை இஸ்லாம், அவங்களும் ஒரு புக் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நபிகள்லாம் வந்து புக்ஸ் கொண்டு வந்தாங்களா. ஸோ த பீப்புள் ஹூ ஃபாலோ தீஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் கால் பீப்புள் ஆஃப் த புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு இவங்களை ரெஃபர் பண்ணி சொல்கிறான். இந்த பீப்புள் ஆஃப் த புக் இருக்காங்கல்ல, இதுலேருந்து நிறைய பேர் உங்களை, ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அண்ட் சப்சிக்வெண்ட்லி டு அஸ் த பிலீவர்ஸ் ஆல்சோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்கிறான், இந்த அஹ்லுல் கிதாப் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை திருப்பி எப்படியாச்சும் அந்த நம்பிக்கை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்காங்க. தே ஆர் லாங்கிங், ரொம்ப ஏக்கமாக துல்லியமாக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதில். அண்ட் பிகாஸ் த்ரூ envy that is in their soul, ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற பொறாமையில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நம்பிக்கையாளர்களை வந்து எப்படியாச்சும் அவங்க நம்பிக்கையை விட்டு எடுத்து டிட்டர் பண்ணிடணும், அவங்கள திருப்பி கொண்டு வந்துடணும், நம்பிக்கை இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறாமையினால் வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு துல்லியமாக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த ஜூஸ் வந்து அவங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தேவர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அ ப்ராஃபிட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்குள்ள சயின்ஸ் எல்லா இடத்துல இந்த பஹீரத மங்க் பார்த்தோம், அதுக்கப்புறம் இருக்க மங்க்ஸ் பார்த்தோம், வரக்கா இப்னு நௌஃபல் அவங்க கொடுத்த ரெவலேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எவ்ரி ஒன், லாட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த புக் வர் ஆல்ரெடி அவைட்டிங் அ ப்ராஃபிட். அண்ட் இந்த ப்ராஃபிட் இங்கே தான் வர போகிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லா சயின்ஸும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மக்கள் ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இது ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காகலாம் கிடையாது. இது மெயின் அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நபி வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க த சோசன் பீப்புள் அண்ட் ஸ்பெஷல் பீப்புள் ஆயிடுவாங்கல்ல, த ஃபாலோவர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் த பிலீவர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்னு ஆகிட்டா எவ்வளோ ஹை ரேங்கிங் சொசைட்டியில் வந்துடும், ஒரு பொலிட்டிக்கல் சுப்ரீமசி வந்துடும்ல. அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து தே வாண்டட் அ ப்ராஃபிட், நாட் ஃபார் எனி ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் தான். ஓகே. ஆனால் என்ன ஆச்சு, அதே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபி வந்துருச்சு. ஆனால் என்ன, அவங்க எதிர்பார்த்த ஐசாக்டேருந்து வராமல் இஸ்மாயில் நபிட்டேருந்து வந்துருச்சு. அண்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்த நபி வந்து அந்த நபி சொல்கிற எல்லாமே வந்து ஒரு லைக் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்டில் இன் டவுட், ரைட்? ஸோ தேர் லைக் எல்லாமே வந்து அதே பேட்டர்னாகவும் இருக்க மாதிரி இருக்குது, எல்லா ப்ராஃபிட்ஸும் வந்து அதே ஸ்டைலில் தான் இருக்குது, ஒரு இறைவன்ட்டேருந்து வந்த ஒரு விஷயமா இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை அக்செப்டும் பண்ணிக்கிற முடியல அவங்களுக்கு. எப்படின்னா வந்து இது வந்து ஒரு நபியை இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா வந்து we already saw, right, அவங்க வந்து ஆல்ரெடி அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் மக்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே நபி வரப்போகிறாங்க, வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்கள் எல்லாரையும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு. இது இவ்வளோ நாளாக வந்து ஒரு மனுஷன், யூ ஹேவ் டு ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரம் அ ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்.
ஒரு ஹியூமன் பீயிங் இவ்வளோ நாளாக ஒரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வந்தோடனே நான் இது பண்ண போகிறேன், நான் அது வந்தோடனே அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அது உங்களுக்கு வராமல் வேற யாருக்கோ போயிடுச்சு அப்படின்னா, லைக் யூ ஹவ் மேட் so many plans and you were foreseeing and this was with proof also that this prophet is going to come. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனால் just the ownership changed. அது உங்களுக்கு வராமல் உங்கள் பக்கத்து உள்ளவங்களுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது இவங்களோட ஜெலசி அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணிருச்சு. இவ்வளோ நாள் நம்ம அவங்கள மிரட்டிட்டு இப்போ அவங்களுக்கு நம்மளோட ஸ்ட்ராங்காக போயிடுவாங்களே அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெலசியும் ஒரு பொறாமை தான். மற்றவன் வளர்றானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இவங்களுக்கு வந்தோன்னே என்னாச்சுன்னா அந்த என்வி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பொறாமையில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் வந்தாலும் எப்படியாச்சும் வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வந்து நம்ம குறைச்சணும், இல்லை இவர் நபியை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன காரணம்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா விஷயங்களும் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு காரணம், அதாவது உங்கள் நபின்னு சொல்கிறீங்க, இது பண்ண முடியல, நபின்னு சொல்கிறீங்க, அது கூட பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைமில் ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒன் ஆஃப் த கேமல் வந்து என்ன ஆச்சு, அவங்க கேமல் வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு. ஒரு கேமல் காணாமல் போயிடுச்சு. அப்போது இந்த சான்ஸ் கிடச்சிருச்சுல, உடனே வந்துட்டு இந்த ஒரு ஜூ வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன உங்கள் நபிக்கு வந்து வானத்துலேருந்து வந்து வஹி வருது, ரெவலேஷன் வருது, அல்லாட்டின்னு இது வருது அது வருதுன்னு சொல்கிறீங்களே, அவரோட கேமலே எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியலையே, நீங்கள் என்ன அந்தளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூ வந்து சொல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்குறானோ அது மட்டும்தான் எனக்கு தெரிய வரும், தட் இஸ் வாட் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு அந்த கேமலோட இருக்கிற இடம் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காமிச்சிட்டான். இந்த கிளென்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கிளென்னா என்னதுன்னா இட் இஸ் எ வேலி. இந்த வேலிக்கு போய் அந்த கேமல் வந்து அந்த இடத்துல ஒரு மரத்தில் வந்து அதோட ஹால்டர், ஸோ அந்த கேமலுக்கு ரெயின்ஸ் போட்டிருக்கும்ல, அந்த கேமலை ஓட்டுறதுக்கு அந்த ரோப்ஸ் இருக்கும்ல, அதோட ரோப் வந்து ஒரு மரத்தில் இந்த வேலியில் அந்த இடத்துல ஒரு மரத்தில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னோடனே சில அன்சார் மக்கள்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல அந்த கேமல் அங்கே இருக்குது. So this is one incident which happened at that time. Many of the Jews welcomed at first what seemed to be the end of all danger of a further outbreak of civil war in the oasis. There had nonetheless been advantages in that danger, for the division between the Arabs had greatly enhanced the status of the non-Arabs, who were much in demand as allies. But the union of Aws and Khazraj made the old alliances unnecessary, while at the same time it gave the Arabs of Yathrib a formidable strength. The covenant of the Jews with the Prophet made it possible for them to share in that strength, but it also meant incurring obligations for a possible war against the far greater Arab strength which lay beyond the oasis. There might be other grave disadvantages for them in the new order of things, which was yet untried, whereas the old order they knew, and they were so well versed in its ways that many of them soon longed to return to it. One elderly Jewish politician of the Bani Qaynuqa, a master in the art of exploiting the discord between the Arab tribes, felt particularly frustrated by the new friendship between the Aws and Khazraj. He therefore instructed a youth of his tribe, who had a beautiful voice, to go and sit amongst the helpers when they were assembled together, and to recite to them some of the poetry which had been composed by men of both tribes immediately before and after Bu'ath, the most recent battles of civil war. Poems in revilement of enemies, glorying in deeds of prowess, elegies for the dead, threats of revenge. The youth did as he was told, and he quickly held the attention of all those who were there, transporting them from the present into the past. The men of Aws vehemently applauded the poetry of Aws, and those of Khazraj the poetry of Khazraj. And then the two sides began to argue with each other, and to boast, and to shout abuse and threats, until finally the cry burst forth, "To arms! To arms!" And they went out into the lava tract, bent on fighting the fight once again. ஸோ இந்த கேமல் இன்சிடென்ட் கேள்விப்பட்ட மாதிரி, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இடத்துல கிளப்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூஸ் இருக்காங்கல்ல, தேவர் இனிஷியலி ஆல்சோ அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ யூனிட்டி வந்துருச்சு, இனிமேல் வார்ஸ் வராது, இனிமேல் ப்ராப்ளம்ஸ் வராது, அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து ஒரு மென்டாலிட்டி வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள வந்து ஓகே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சிந்திக்கும் போது அவங்க என்ன யோசனை வருதுன்னா, இந்த வார்ஸ்னால் வந்து இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் நடந்துச்சு. எந்த மாதிரி அட்வான்டேஜ்னால், இப்போது மதீனாவில் வந்து அவுஸு, ஹஸ்ரஜ் அண்ட் த ஜூஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஜூஸ்லேயே மல்டிபிள் கிளான்ஸ்னால் தேவர் யுனைடெட். ஸோ
இந்த மாதிரி ஒரு டிவிஷன் இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவுஸ்க்கும் ஹஸ்ரஜுக்கும் செப்பரேட் அலைஸாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஜூஸ்லேருந்து பாதி நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன், நீ இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த மக்களுக்கு, அரப் மக்களுக்கு அவங்க ஓன் கண்ட்ரியாக இருந்தாலும் தே நீடட் மோர் அலைஸ், ரைட்? ஸோ தி ஜூஸ் ஃபெல்ட் மோர் வாண்டட். அவங்களுக்கு வந்து கூட அதிகமான பர்பஸ் இருந்த மாதிரி. அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கும் பர்பஸ் இருக்கும். இட்ஸ் as சிம்பிள் as ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான் வச்சுக்கிறேன். ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கார். அவரோட ரோலுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுல, இப்போ ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த ரைட்டர் ஒரு கம்பெனியில் இருக்கார். பட் ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஏஐ வந்து அந்த ரைட்டிங்கோட எஃபெக்ட் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நேச்சுரலி வாட் வில் ஹேப்பன், ஹி வில் ஸ்டார்ட் திங்கிங் லைக் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பர்பஸ், நம்மளோட மெயின் விஷயமே இந்த ரைட்டிங்கை வச்சு தான் நம்ம சம்பாதிச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரைட்டிங் இல்லாமல் போச்சுன்னா அதே மாதிரி இந்த ஜூஸ் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க, நம்மளோட மெயின் அட்வான்டேஜே என்னென்னா வி வர் ரிக்வயர்ட். இப்போ இப்போ இந்த முஸ்லீம்ஸ்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த அவுஸ் ஹஸ்ரஜில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே மரியாதை இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்களோட தாட். ஸோ இந்த இடத்துல வந்து அரப்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆனாலும் இவங்களோட தாட் என்னன்னா வந்து இப்போ அரப்ஸ் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா தென் we will become very weak in front of them because in numbers also they are more and definitely நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்த ஆட்கள் தான் அப்படிங்கிற அவங்களோட தாட்டில் என்ன, இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண அந்த எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல, that established government was equal in the sense like அது வந்து எப்படின்னா ஜூஸ் you are also part of this. நீங்களும் மதீனால ஒரு part of, we are all a single community. just beliefல நீங்கள் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க, no issues, you follow what you are following, we will follow what we are following. ஆனால் வந்து we will be one single community in the sense like அப்போது ஜூஸுக்கும் ப்ரொடெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஜூஸோட மனசில் அவங்க எப்போவுமே இந்த இதை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா they always see themselves as different. no matter what rules, what establishment என்ன பண்ணாலும் வந்து அவங்க எப்போவுமே அப்படின்னா எனக்கு என்ன, வாட் அபவுட் மீ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இதில் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே நம்ம இப்போ நம்ம இவங்களோட ஒன்றா சேர்ந்துறோம்னா நாளைக்கு வந்து இந்த முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து வார் வேஜ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வெளியே இருந்து இப்போ குறைஷ் மக்கள் வருவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் க்ரோயிங். டெஃபினெட்லி மற்ற அரபு ஊர்லாம் இருக்க தானே செய்யுது. அண்ட் வி ஆர் இன் அரேபியா, ஸோ ஆப்வியஸ்லி தெர் ஆர் ஸோ மெனி அரப்ஸ் ஹூ வில் கம். தே மைட் பி அ பிக் வார் நடக்கலாம், நிறைய வார்ஸ் நடக்கலாம், நிறைய பிரச்சனை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால இதில் எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, சி வி ஆர் ஒன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தே ஆர் லைக் முஸ்லீம்ஸுக்கு வார் வரப்போகுது, அந்த வாரில் நம்மளும் கலந்துக்கிட்டு நம்ம ஏன் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு தாட். ஸோ இந்த ஒரு நினப்பு வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ஜூஸ், நிறைய ஜூஸ்க்கு என்ன ஆரம்பிச்சுன்னா பழைய வழியே நல்லா இருந்துச்சு, எப்படியாச்சும் நம்ம அந்த பழைய வழியை கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து வர ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த இப்போ ஏன்னா புதுசாக நடக்க போகிற இந்த எஸ்டாப்ளிஷ் ஈவன் தோ இப்போ இந்த கவர்னண்ட்டில் வந்து நம்ம ஒரே கம்யூனிட்டியாக இருக்க போகிறோம், எல்லாம் வந்து பார்க்க லைக் வேர்பலி அண்ட் ஆன் டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் நடக்க போகிற டேஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இமேஜினே பண்ண முடியல. பிகாஸ் இட்ஸ் லைக் வி ஹேவ் நோ ஐடியா. திடீர்னு ஒருத்தர் பின்னாடி தான் அட்டாக் பண்ணானா, திடீர்னு ஒருத்தர் லெஃப்ட் ரைட்லேருந்து அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு plan and foresee, right? And they are getting a feeling, I think, like this is not our battle, நம்ம ஏன் இந்த பிரச்சனையில் போகணும். பட் இதே இது அந்த பழைய ஸ்டைல்னா அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் பிரச்சனை நம்மளுக்கு இத்தனை வருஷமாக அவங்களிருந்து யாரை எப்படி ஹேண்டில் பண்ணோம். ஓகே, ஹவுஸோட லீடர்கிட்ட இதை சொன்னால் அவரை நம்ம கவுத்தி விட்டுறலாம், அந்த லீடர்கிட்ட இப்படி சொன்னால் அப்படி பேசினா அவங்க அந்த வேஸ் தே வர் ஸோ யூஸ் டு இட், ரைட்? ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் அந்த வழிக்கே எப்படியாச்சும் நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூஸோட ஒன் ஆஃப் த கிளானில் பனி கைனோக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிளானில் ஒரு எல்டர் ஜூவிஷ் ஆள் இருந்தார். அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்திருப்பார். இவரோட மெயின் டாஸ்க்கு என்னவா இருந்துச்சுன்னா, ஹிஸ் ஒர்க் இட் செல்ஃப் வாஸ் இந்த அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும், பிஃபோர் இஸ்லாம் சொல்கிறேன், அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கும்ல, இந்த பிரச்சனையை எப்படி நம்மளுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபிகர் அவுட் பண்ணுறது அவரோட வேலையாக இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம், எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லுவோம்ல, உட்காந்து யோசிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவருக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா வந்து எப்படிரா இந்த 2 பிரச்சனைக்கு நடுவில் ஹவு வி கேன் கெட் அவர் அட்வான்டேஜ். தென் ஹீல் பி லைக், ஓகே நீ அங்கே போய் அது பண்ணு, நீ இங்கே போய் இது பண்ணு, அப்போது எப்படியாச்சும் நம்மளுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறது இவரோட மெயின் டாஸ்க் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆளுக்கு இந்த இஸ்லாம் வந்து அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தோடனே ஹீ ஸ்டார்ட் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா இப்போ அகைன் அவரோட ஜாப் போயிடுச்சுல,
அவரோட மெயின் டாஸ்க்கே இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ள வேலையும் இல்லாமல் போச்சுன்னா என்னத்தை மூட்டி விட்டாலும் கிளப்ப முடியாதுன்னு மாதிரி வந்துச்சுன்னா அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இல்லை இது சரிப்பட்டு வராது, எப்படியாச்சும் நம்ம இந்த பிரச்சனையை திருப்பி கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரைப்லேருந்தே பனி கைனூக்கா ட்ரைப்லேருந்தே ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு விட்றாரு. அந்த யங்ஸ்டருக்கு அழகான ஒரு வாய்ஸ், நல்ல ஒரு அழகான வாய்ஸ், ப்ளசண்ட்டான ஒரு வாய்ஸாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா மல்டிபிள் ட்ரைப்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து எழுதின போயம்ஸ், அந்த அவுஸும் ஹஸ்ரஜும் அந்த டைமில் போயம்ஸ் எழுதிருப்பாங்களா, அவங்க வாரை பற்றி அவங்களோட கிளான்ஸை பற்றி எழுதியிருப்பாங்களா, பழைய காலத்து போயம்ஸ்லாம் பிஃபோர் இஸ்லாம், அந்த போயம்ஸை நல்லா சொல்லி கொடுத்து இதை போய் நீ வந்து அவங்கள ரிசைட் பண்ணி அவங்கள வந்து தூண்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போயம்ஸ் எந்த மாதிரி போயம்ஸ்னால், எதிரிகளை வந்து திட்டி படிக்கிற போயம்ஸு, அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஸ்கில்ஸ், அவங்க சொந்த டேலண்ட்லாம் இருக்கும்ல அதை வந்து உயர்த்தி படிக்கிறது, அப்புறம் எலஜிஸ் ஃபார் த டெட், இறந்து போனவங்களோட யூலஜி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க இறந்து போன மக்களை பற்றி பேசி, அண்ட் த்ரெட்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ we already saw multiple battles வந்தாலும் 4 battles, the last battle வந்து புவாத் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அண்ட் அந்த பேட்டிலுக்கு அப்புறம் தான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க அண்ட் எவ்ரி திங் ஜாயின் ஆச்சுல. ஸோ அந்த டைமில் இருந்த போயம்ஸ்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி அதில் என்னாச்சுன்னா இந்த யூத் அனுப்பிடுறாரு. இந்த யூத் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி மக்கள்கிட்ட போகிறாரு, ஒரு சென்ட்ரலான இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போயம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. ஸோ நேச்சுரல் என்ன இந்த போயம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஹவுஸை பற்றி ஹவுஸோட போயம்ஸ் எழுதும் போது நேச்சுரல் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஹவுஸ் மக்கள்லாம் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அங்கே இருக்க எல்லா மக்களும் ப்ரெசென்ட் வந்து அப்படியே ஒரு பாஸ்ட் டைம் ட்ராவல் மாதிரி ஆயிடுது. இன் த சென்ஸ் லைக் இன் தேர் மைண்ட் தே கம்ப்ளீட்லி வென்ட் பேக், பிகாஸ் அரப்ஸ் லவ் போயட்ரி அண்ட் போயட்ரி வாஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். ஓகே, ஸோ இந்த போயம் அண்ட் அவங்க எழுதின போயமை பற்றி அவங்களுக்கு சொல்லும் போது எப்படின்னா வந்து உங்கள் கிராண்ட் ஃபாதர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த குரூப்பை பற்றி பேசும்போது நேச்சுரலி தேல் பி இன்க்ளைன், ரைட்? ஸோ ஹவுஸோட பாயிண்ட்ஸ் ஹவுஸ் சொல்லும் போது நேச்சுரலாக ஹவுஸ் மக்கள் எல்லாம் வந்து புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹஸ்ரஜ்னு சொல்லும்போது அவங்களும். பட் என்ன ஆகுது, அதில் இருக்கிறது லாஸ்ட்டில் வந்து த்ரெட்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச், நான் உங்கள் மேலே பழி எடுக்க போகிறோம், அண்ட் ரிவைல்மெண்ட் ஆஃப் த எனிமீஸ்னு ஒரு அதில் ஒரு அந்த செக்மெண்ட் இருக்குல்ல. ஸோ ஹவுஸ் மக்கள் வந்து ஹஸ்ரஜை திட்டுறது, ஹஸ்ரஜ் மக்கள் ஹவுஸை திட்டுறது, இந்த மாதிரி போயம்ஸ்லாம் வந்தோன்னு என்னாச்சுன்னா நேச்சுரல் என்ன ஆகும், அப்படி ஸ்லோவாக வந்து எங்கள் போயம் சூப்பர்ரா, எங்கள் போயம் சூப்பர்ரா, இது சூப்பர்ரா, அது சூப்பர், அது சூப்பர், இது சூப்பர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி என்னாச்சுன்னா ஒரு பாயிண்ட் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இந்த போஸ்ட் ஆரம்பிச்சிது, அப்படியே வந்து சத்தம் அப்படியே ஏறி இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா டூ ஆர்ம்ஸ் வாங்க சண்டை பிடிக்கலாம்னு கடைசியில் அப்படியே அது கிளம்பி சண்டையாக மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சண்டையாக மாறிடுச்சுன்னா என்ன, அப்படியே என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து வெளியே அந்த சிட்டி அவுட்டில் போய் இந்த லாவா ட்ராக்ஸ் இருக்குல்ல, அது வெளியே போயிட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே மோத ரெடியாகி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டாங்க. When the news reached the Prophet, he gathered together all the immigrants who were at hand and hastened out to where the two hosts were already drawn up in battle order. "O Muslims," he said, and then he twice pronounced the divine name, Allah, Allah. "Will you act," he went on, "as in the days of ignorance? What though I am with you, and God has guided you into Islam and honored you with it, and thereby enabled you to break with pagan ways, and thereby saved you from disbelief, and thereby united your hearts?" At once they realized that they had been led astray, and they wept and embraced each other, and returned with the Prophet to the city, attentive and obedient to his words. In order to unite the community of believers still further, the Prophet now instituted a pact of brotherhood between the helpers and emigrants, so that each of the helpers would have an emigrant brother who was nearer to him than any of the helpers, and each emigrant would have a helper brother who was nearer to him than any emigrant. But he made himself and his family an exception, for it would have been too invidious for him to choose as his brother one of the helpers rather than another. So he took Ali by the hand and said, "This is my brother," and he made Hamza the brother of Zayd. ஸோ இந்த மக்கள்லாம் வந்து போருக்கு ரெடியாகி ஃபுல்லாக நிற்கிறாங்க. அதோடு என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்கிற எந்தெந்த மக்கள்லாம் இருந்தாங்களோ, எந்த முஹாஜிர்கள்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. வேகமாக போய் அந்த இடத்துல வந்தோன்னே பார்த்தா ஆல்ரெடி லைனில் நின்றுட்டாங்க, வார ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா செட்டப்பும் நடந்துருச்சு. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, "ஓ முஸ்லிம்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட பேரை 2 வாட்டி உச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆக்டை நீங்கள் பண்ண போகிறீங்களா? இப்போ நீங்கள் இந்த போரை நீங்கள் பண்ணவா போகிறீங்க? பழைய காலத்தில் அந்த இக்னோரன்ஸில் இருந்தீங்களா, அந்த ஜாஹில். ஸோ ஜாஹில்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஹல்னா வந்து இக்னோரன்ஸ். ஸோ அந்த ஜாஹிலியா காலத்தில் இருக்கிற மாதிரி அதே ஆக்டை நீங்கள் இப்போவுமா பண்ண போகிறீங்க?
நான் உங்கள் கூட இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வந்து இஸ்லாம் பக்கம் கொண்டு வந்துட்டு அதை வச்சு உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த கண்ணியத்தின் மூலியமா உங்களோட பழைய இந்த பேகன் வேஸ் இருந்துச்சுல, நீங்கள் வந்து தப்பான விஷயங்கள் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்றுமே இல்லாமல் அது ஒரு பேகன் வேயை ஃபாலோ பண்ணியிருந்தீங்களே, அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை வச்சு உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறானே. அண்ட் அதை வச்சு உங்களை டிஸ்பிலீஃப் நம்பிக்கை இல்லாத மக்களை வந்து நம்பிக்கையை கொடுத்து உங்கள் இதயத்தை இணைச்சிருக்கிறான். இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே எல்லா மக்களுக்கும் அப்படியே வந்து அவங்க மனசு உருகி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த இடத்துல நடந்த அந்த சூழ்ச்சியை வந்து ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணிடுறாங்க. இப்படி நம்ம வந்து ஏமாந்து இவ்வளோ ஏமாளி ஆகிட்டோமே, இந்த இடத்துல ஏமாந்தோம்னா அங்கேயே அழுக ஆரம்பித்து அவங்க ஒருத்தர் எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சி எம்ப்ரேஸ் பண்ணி அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு இன்சிடெண்ட்டே வந்து இந்த அன்சார் மக்களோட பியூரிட்டியை வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி காமிக்குது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வில் ட்ரை டு புட் அவர் செல்ஃப் இன் தட் ஷூ. நம்ம வந்து யாராச்சும் ஒரு ஆள் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணால் எவ்வளோ நம்ம இன்க்ளைண்டாக இருப்போம் அந்த அட்வைஸ் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும், நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எங்களோட விஷயம் புரியாது, நாங்கள் வந்து பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டில் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிவிட்டு, நம்ம ஹியூமன்னாலே வந்து டிஃபென்சிவ் மோடு தான். யாராச்சும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணால் உடனே நம்ம டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாருமே தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐ எம் நாட் கீப் கன்சிடரிங் ஆஸ் அன் எக்ஸெப்ஷன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம எல்லாருமே வந்து யாராச்சும் அட்வைஸ் பண்ணும்போது இதுதான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த அன்சார் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருந்தாலும் அவங்க நேற்று வந்த ஒரு ஆள் தான். நேற்று இந்த சென்ஸ் லைக் ஒரு ஐடியாவில் சொல்கிறேன். இவங்க காலங்காலமாக ஒன்றா இந்த பிரச்சனையில் இருந்தவங்கள நேற்று ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், எப்பா நீ என்ன புது ஆளுப்பா, நீ இதுக்குள்ளே வராதுப்பா, நீங்கள் போயிடு, நான் எங்கள் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்மளாம் சொன்ன இடத்துல இந்த அன்சார் மக்கள் ஒரு செகண்டில் அவங்க மனசு மாறிச்சில. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறான். இதுதான் சஹாபாக்களோட அவங்களோட நேச்சர். அண்ட் திஸ் இஸ் வை தே ஆர் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள். இவங்கள பார்த்து நம்ம வந்து எதுக்கு லேர்ன் பண்ணணும்னா, சஹாபாக்கள்லாம் வந்து தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவது நம்ம இப்படி நினைக்கக்கூடாது, அவங்க தப்பே பண்ணதில்லை, அவங்கள ரொம்ப ஹை பியூர்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான், மனுஷனா தப்பு செய்ய தான் செய்வான், ஆனால் அதில் சிறந்தவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். த பீப்புள் ஹூ ரியலைஸ் தர் மிஸ்டேக் அண்ட் அது உடனே மன்னிப்பு கேட்குறது. அது மனுஷனுக்கு செஞ்ச தப்பாக இருந்தால் மனுஷன்ட்டையும் கேட்கணும், அல்லாட்டையும் கேட்கணும். அவன் செல்ஃபுக்கு செஞ்ச தப்பாக இருந்தால் அல்லாட்டையே கேட்கணும். ஸோ என்ன இருந்தாலும் அந்த மன்னிப்பு கேட்டு ஒரு திருந்தி வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் சிறந்தவங்க. ஸோ இந்த சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கும் நம்ம மனுஷன் மாதிரி இருந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்க தான் செஞ்சு, அவங்களுக்கும் ஈகோஸ் இருந்துச்சு, அவங்களுக்கும் இமோஷனல் வேல்யூஸ் இருந்து அதை எப்படி கட்டுப்படுத்தி அல்லாவுக்காண்டியும் அல்லாவோட ரசூலுக்காண்டியும் அவங்க எவ்வளோ அதை கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்கல்ல, அங்கே தான் அவங்களோட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதை தான் நம்ம லேர்ன் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். இந்த லெசன்ஸ் எடுத்து தான் வி ஷுட் நாட் திங்க் லைக் அவங்கெல்லாம் வேறு லெவல், அவங்களுக்குலாம் ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவர் ஆஸ் ஹியூமன் ஆஸ் பாசிபிள். ஆனால் தே ரீச் த பினக்கிள் ஆஃப் ஹியூமன்னஸ். ஒரு ஹியூமன் வந்து எந்த லெவல் அட்டைன் பண்ணணுமோ, ஸோ அந்த லெவலில் we can ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மன்னிப்பு கேட்குறது, அந்த தன்மையை நம்ம அடையணும். ஸோ இது வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். ஜஸ்ட் சாரி ஃபார் அ ஸ்மால் டைவர்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் இந்த பாண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ இது வரைக்கும் ஸோ வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், இது வரைக்கும் வந்து அப்படி எப்படின்னா இருப்பாங்கல்ல, யூஸ்வலாக வந்து ஒரு குரூப்பு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த எந்த குரூப்போட வந்தாங்களோ அந்த குரூப்போட தானே க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோடயே இருப்பாங்க. ஸோ முஹாஜிரூன்கள் அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க, அன்சார்கள் ஒரு குரூப். ஐதர் வே தொழுவும் போது ஒன்றா சேருவாங்க, ஒன்றா பார்த்தா பேசிக்கிறவங்க எல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்டில் இருக்கும்ல. திஸ் இஸ் ஹவ் ஹியூமன்ஸ் ஒர்க், ரைட்? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட் அ செட்டப் லைக், என்ன பண்ணால் ஒரு அன்சார் ஒரு முஹாஜிரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தே ஆர் கோயிங் டு பி பிரதர்ஸ். ஸோ ஒரு அன்சார் வந்து ஒரு முஹாஜிரை வந்து இது அடாப்ட் அப்படின்னு சொல்கிறது கரெக்டான வார்த்தைன்னு தெரியல, எப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு தே வில் பிகம் பிரதர்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்வாங்க. ஸோ அதே மாதிரி எப்படின்னா இப்போ என்ன ஆகும், ஒரு அன்சாருக்கு வந்து இந்த ஒரு மக்காலேருந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு ஆளாக பேர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல். ஹி மேட் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி வரையணும், ஒரு பிரதர்ஹுட் ஃபார்ம் ஆகும். அண்ட் நேச்சுரலி எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து இப்போது நம்மலாம் முஹாஜிர்னு யோசிச்சுப்போமே, வி ஆர் கமிங் அஸ் அ கம்யூனிட்டி, வி ஆர் க்ளோஸ் பீப்புள், வி ஆர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் மூவிங். ஸோ இப்போ என்ன ஆகுனா ரசூல் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வாப்பாவை வந்து ஒரு அன்சாரோட டை அப் பண்ணுறாங்க,
தென் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு அன்சாரை டைப் ஆகிறீங்க. தென் உங்களோட பிரதர் ஆர் சிப்ளிங்ஸ் வந்து இன்னொரு அன்சாரை இப்படி டைப் ஆகும்போது யூ ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு அன் அன்சார் ஆல்சோ. அண்ட் நேச்சுரலி வாட் ஹேப்பன், உங்கள் வாப்பா யாரோட க்ளோஸ் இருக்காங்க அவங்களோட நீங்கள் க்ளோஸ் ஆவீங்க. தென் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அங்கிள் யாரோட க்ளோஸ் இருக்காங்க அப்படி க்ளோஸ் ஆவீங்களா. ஸோ வாட் ஹேப்பன் திஸ் சிமிலர்லி அந்த அன்சாருக்கும் அப்படி தானே, என்னோட மக்கா பிரதரோட வாப்பா வந்து அந்த அன்சார், ஸோ ஐ வில் பிகம் க்ளோஸ் டு ஹிம். ஸோ இப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு செயின் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்டட் ஒன் ஆக்ஷன் விச் பிகேம் லைக் செயின் ஃபார் பீப்புள் டு பிகம் க்ளோஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான இது ஒரு சைக்கலாஜிக்கலியும் சரி, ஒரு பொலிட்டிக்கலியும் சரி, ஒரு பியூட்டிஃபுல் வே டு பிரிங் யூனிட்டி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் broken. ஜஸ்ட் இமேஜின், as we are as muhajir, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஹவுஸோட ஆள் வீட்டுக்கு போகிறேன். my brother is going to a Khazraj person, my uncle is going to a Khazraj, my father is going to another house. அப்படின்னா naturally because of this Aws and Khazraj, அப்படி at least in the 4 people will come together, right? And this 4 will multiply, the relationship will multiply. ஸோ அப்படியே அந்த க்ளோஸ்னஸ் வர ஆரம்பிக்குமா. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு அழகான ஸ்டெப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க ஃபேமிலியை மட்டும் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஒதுக்கிட்டாங்க. த ரீசன் பீயிங், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆள் லைக் ஹவு கேன் ஹி ஃபார் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும், அவங்க அட்டென்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆளை மட்டும் எப்படி அவங்களால பிக் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களோட கசின் பிரதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு who grew up in his household and is almost like his வளர்ப்பு சன் மாதிரி, அவங்கள வந்து சொல்லிட்டாங்க அலி இஸ் மை பிரதர் அண்ட் ஐ எம் அலிஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களோட சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட அடாப்ட் சன் ஜெயித் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் டைப் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து போயிட்டாலும் த ரீசன் பீங் பிகாஸ் திஸ் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபேமிலி. எப்படின்னா வந்து அந்த அந்த ஒரு மனுஷன் கூட இப்படி தோணிடக்கூடாது, ரசூல்லா அவங்கள பிக்கப் பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து ரசூல்லா பிடிக்கல அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணலை. there could be more reasons also, but that's what is mentioned over here. ஸோ சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் has started his political journey and இப்படி தான் வந்து ஒரு ஆக்ஷன் அவங்க எடுத்து போகிறாங்க. ஸோ இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி உள்ள செஷனை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். we will continue this chapter in the next session இன்ஷால்லா. உங்கள் யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you may ask us inshallah, or we can proceed to our dua as always. Assalamualaikum. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuh. ஆக்சுவலா நீங்க ஜீசஸ் சொன்னீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னீங்களா, ஆக்சுவலா நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லக்கூடாது நினைக்கிறேன். பிகாஸ் கிரைஸ்ட் குரூசிஃபிகேஷன் ஆனதுனாலதான் கிரைஸ்ட்னு சொல்றோம். we don't believe in the crucifixion. so ஜீசஸ் சொல்லிக்கலாம். And Jesus peace be upon him சொல்லி முடிச்சுக்கலாம். So that's one thing I just want to just like, we are used to எல்லா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு அது வாய், like I know I think you might not have realized it, like வந்துருது, but ஜீசஸ் தான் பேரு, கிரைஸ்ட் இல்ல. That's one thing. And the second thing is, bro, this is I would say it's a very difficult question. That is, இப்போ ஜூஸ் இருக்காங்கல்ல, ரசூலா வந்து அக்செப்ட் பண்ண ரீசன் வந்து they are not coming from the same lineage. கரெக்ட் தானே? Then what was the reason why they didn't accept Isa alayhi salam as Jesus? What was the reason? Good that question. Is something I don't think you will know. Like, I also don't know. Yeah. So that is okay. Rasul, yes, he was not from the lineage. From the lineage they were expecting it. Okay, that's fine. But he wasn't Isa alayhi salam from the lineage? He was from the lineage. So why were they not accepting Isa alayhi salam? What was the reason? Okay, inshallah. We will இது ஸ்டடி பண்ணிட்டு வரோம் இன்ஷால்லா. ஸ்டடி பண்ணி டெஃபினட்டா ஒரு ஆன்சர் போடுவோம். Okay, bro. Okay. Done. Okay. So anyone else, வேற எதுவும் questions? Okay, இன்ஷால்லா. இதுக்கு மேலே யாருக்கும் எதுவும் questions இல்லைன்னா உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி நாங்கள் துவா செய்யும்போது இன்ஷால்லா ஆமீன் சொன்னீங்கன்னா அதில் பரக்கத்தாக இருக்கும்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو ஆமீன் كريم تحب العفو فاعف ஆமீன் عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله نعم ஆமீன் الوكيل نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من ஆமீன் النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ஆமீன் السالمين ஆமீன் وأدخلنا الجنة ஆமீன் بسلام آمنين وقنا ربنا شر الظالمين ஆமீன் فانصرنا على القوم الكافرين. ஆமீன் ربنا لا تزغ ஆமீன் قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். வானங்களையும் பூமியும் இவையில் இடையிலுள்ள அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்ய உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ் எங்கள் பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயாக நாயனே. யா அல்லாஹ் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார்கள் மீதும் எங்கள் உற்றார் உறவினர்கள் எங்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம் மூமின்மார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாக்கி வைத்து எங்கள் அனைவர்களுடைய ஆமீன் பாவங்களை மன்னித்தல்வாயாக யா ஆமீன் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ஆமீன் தண்டித்து விடாதே யா ஆமீன் அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் ஆமீன் நேரான வழியிலே செலுத்தி விடு யா ஆமீன் அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாமில் இருக்க 5 ஆமீன் தூண்களையும் நாங்கள் முழுமையாக நிலைநாட்டி அது அதிகமான பண்ணக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஆமீன் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முஹப்பத்தை கொண்ட மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் உன்னையும் உன்னுடைய ஆமீன் ஹபீபையும் எவ்வாறு தெரிந்து கொள்ளணுமோ எவ்வாறு புரிந்து கொள்ளணுமோ அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனப்பான்மையும் எங்கள் தந்தல்வாயாக நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் கபூர்லேருந்து எழுப்பப்பட்ட ஆமீன் அந்த ஒரு நொடியிலேருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்தல்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய ரிதுவானை பெற்ற மக்களாக எங்களை ஆமீன் ஆக்கி வைப்பாயாக நாயனே. உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற ஆமீன் மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆமீன் உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. அந்த சத்தியத்தை எப்போதும் நாங்கள் மீறாமல் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ் இந்த செஷன்ல கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவர்கள் மீதும் கருணை காட்டு யா ஆமீன் அல்லாஹ். அதிகமான கருணை இம்மையிலும் மறுமையிலும் காட்டுவிடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي வஃபில் الدنيا ஆখিরাতি حسنة وفي ஹஸனத்தன் الآخرة வகினா அதாபன்னார் وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله وسلم على صلى محمد صلى الله الله على عليه محمد وسلم. صلى صلى الله عليه الله على وسلم محمد. صلى الله يا عليه ربي محمد صل يا ربي عليه صل وسلم. عليه وسلم. السلام السلام عليكم عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته.